ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் அதுக்கு யூடியூப் ஸ்டார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு யூனிக்கான ஃபோட்டோவை எடிட் பண்ணி நம்மளோட ஸ்டோரி போடுறதும், அதுக்கப்புறம் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு நல்லதாக ஒரு ஃபோட்டோ எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணுறதும் அப்படிங்கிறத பற்றி முழுசாக நம்மளுக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் கூடவே இருக்கும் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி ஃபுல் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இப்போ பார்க்க போகிற ஃபோட்டோ எடிட்டிங்னா இந்த மாதிரியான ஃபோட்டோஸ் வச்சு எப்படி நம்மளோட ஃபோட்டோவை எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, செகண்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி, தேர்ட் ஃபோட்டோ இந்த மாதிரி, ஃபோர்த்து ஃபோட்டோ இந்த மாதிரி. சரிங்களா? இந்த மாதிரியான ஃபோட்டோ வச்சு எப்படி நம்ம எடிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்கள் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னா, அலைட் மோஷன்ங்கிற அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அதை கிளிக் பண்ணி அலைட் மோஷன்ங்கிற ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஒன்று கொடுத்துருப்பேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜில் வந்துடும். சரிங்களா? இந்த மாதிரி பேஜ் வந்துடும். இதில் நீங்கள் கீழே ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் கீழே டவுன்லோடு அப்படின்னு பார்த்தீங்களா? கீழே டவுன்லோடுன்னு பார்த்தீங்களா? அது கீழே ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்குறேன். இதில் நீங்கள் 4 ஃபோட்டோவுமே தனித்தனியாக கொடுத்துருக்குறேன். S4, S4 1, S4 2, S4 3 அப்படின்னு. நீங்கள் இப்போ S4 கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துடும். இதில் S4னா இந்த ஃபோட்டோ. சரிங்களா? அதுக்கு கீழே அப்படி ஸ்வைப் பண்ணுங்கள். ஸ்வைப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி QR கோட் கொடுத்துருக்கேன். QR கோடை என்ன பண்ணணும்னா, அந்த QR கோடை இருத்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் சர்ச் இமேஜ் வித் கூகுள் லென்ஸ் அப்படின்னு இருக்குதுங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி வந்துடும். அதுலேயே ஒரு லிங்க் வந்துடும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நம்மளோட அலைட் மோஷன் ஆப்பில் அந்த ப்ராஜெக்டை வந்து இம்போர்ட் பண்ண கேட்கும். சரிங்களா? வெயிட் பண்ணுங்க, லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஆட் வந்து இன்ட் கொடுத்துக்கோங்க. இன்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஆட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி அலைட் மோஷன் ஆப்பில் அது இம்போர்ட் அப்படின்னு காட்டும். இம்போர்ட்டுன்னு காட்டினா அது இம்போர்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி இல்லை உங்களுக்கு இந்த QR கோட் மூலயமா வரலன்னா, அதே அந்த பேஜில் கீழே டவுன்லோடு S4 அப்படின்னு கொடுத்துருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணி கேட்கும். இம்போர்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக அந்த ப்ராஜெக்ட் வந்து இம்போர்ட் ஆகும். இம்போர்ட் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் நெக்ஸ்ட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ டு டைம் லைன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு வரிசையாக கொடுத்துருக்குற இந்த டேட்டை சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த 12 அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அந்த டேட்டை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்படி பேக் வந்துக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே நேம் இருக்குது பார்த்தீங்களா? அந்த நேமை கிளிக் பண்ணியும் எடிட் டெக்ஸ்டிங் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி அந்த நேமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் கீழே இந்த சைடில் பார்த்தாலே தெரியும் நம்மளோட ஃபோட்டோ வந்து குரூப் அண்ட் மாஸ்க் 1 காப்பி 4 அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோஸ் இதுதான் ஒவ்வொரு ஃபோட்டோவுமே. சரிங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் எடிட் குரூப் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் லைட்டாக இந்த ஃபோட்டோவை மூவ் பண்ணால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்துடும். அந்த ஃபோட்டோவில் ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும். இதில் கலர் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இந்த ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸ்டாரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஃபோட்டோவை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோவோட இமேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. நான் இப்போ நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோக்கு பதிலாக நான் இப்போ இந்த ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறேன். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணதுக்கப்புறம் அந்த இடத்துல அந்த ஃபோட்டோ வந்துடும். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபோட்டோவை நல்லா கிளிக் பண்ணி உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கரெக்டாக வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? மூவ் பண்ணிவிட்டு பேக் வந்துக்கோங்க. இப்போது அந்த ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். அந்த இடத்துல வேறு ஃபோட்டோ இருந்தது, இப்போ இந்த ஃபோட்டோ இருக்குது. பார்த்தீங்களா? பார்த்தோன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி தான் கீழே ஒவ்வொரு ஃபோட்டோவுமே அந்த மாதிரி கிளிக் பண்ணி எடிட் குரூப் அப்படின்னு இருக்குது, கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இந்த மாதிரி. சரிங்களா? உங்களோட ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணணும்னா, மேலே ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போர்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும் பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸ்போர்ட் ஆயிரும். எக்ஸ்போர்ட் ஆனதை சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இதே மாதிரி தான் நம்மளோட ஒவ்வொரு ஃபோட்டோவுமே இந்த மாதிரி கொடுத்துருக்குற S4.1 S4.2 அப்படின்னு அதை கிளிக் பண்ணி கியூஆர் கோடை ஒன்று ஸ்கேன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா டவுன்லோடு அப்படிங்கிற கிளிக் பண்ணி ப்ராஜெக்டை அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணி அதே மாதிரி தான் இப்போது பார்த்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபோட்டோலையும் சேஞ்ச் பண்ணுறதா இருக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். எதுவும் புரியலன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபோட்டோ எடிட் பண்ணணும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.